ஹை பிரதர்ஸ், என்னோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 47 மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எம்ஏல தான் எம்ஏயோட ஹோம் கிரவுண்ட் வான்கடையில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. ஸோ மேட்ச் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி வந்து வெளியே ஏறிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணாங்க அப்படின்னா எல்ஜியும் கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க வெளியில். அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். அதை வேணால் நம்ம பார்க்கலாம், எல்ஜி வெளியேறாங்களா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்பயும் போல் நம்மளுடைய ப்ரிவியூ அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டினியூவாக விடாமல் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அடுத்து வந்து உங்களுக்கு உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து வீடியோ கண்டினியூவாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் வந்து அதை புஷ் பண்ணி போட முடியும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வந்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிக்சர் போட்டு எனி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதை எல்லாத்தையுமே நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலிகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலிகிராம் லிங்க்கு. ஸோ கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் உங்களுக்கு ஹைப் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஹைப்பையும் கொடுத்துருங்க. இதை வந்து நம்ம வெளியில் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம வீடியோவுக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே நல்ல நோட்டிஃபிகேஷன் இருக்குது, வீடியோ போடவே புஷ் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாம். வெல்கம் டு ஸோ வென்யூ பிக்சர் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வான்கடையில் எல்லாமே நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் போயிட்டுருக்கு. குறிப்பாக ரீசெண்டாக வந்து பவர் பிளேயில் போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் நல்லா எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அல்லா கசான்ஃபார் வந்து பவர் பிளேயில் போடுறப்பெல்லாம் விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கார். ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப ஒரு திக் ஃபேஸ் ராத்தி இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்களையுமே நோட் பண்ணிங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் கிரவுண்டு தான். ஸோ ரைண்டர் கிட்ட 100 அடிச்சிருக்காரு, சஞ்சு சாம்சன் 100 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குயிடிக்காக ஒரு 100. ஸோ வேர்ல்டு கப்லேருந்து வான்கடே நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருந்துகிட்ருக்கு. அதையுமே வந்து நோட் பண்ணி, ஏன் பும்ரானாலையும் கூட இங்கே வான்கடையில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த இப்போ இருக்கக்கூடிய பிச் டைப்புக்கு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு, நல்லாவே வந்து பேட்டிங் ஆட முடியும். ஸோ குட்டி கிரவுண்டும் கூட. பேசஸ் 75% விக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 25% விக்கெட் வாங்கியிருக்காங்க. அதுவுமே மோஸ்ட்லி அல்லா கசான்வர் போடுறப்ப ஒரு 2-3 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அதுவுமே ஒரு 60%க்கும் மேலே பவர் பிளேயில் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 197 215க்கு மேலே போகும். டியூ ஃபேக்டர் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நைட் மேட்ச்சுக்கு கூட சேசிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க போகுது. ஸோ ஐடியல் ஸ்ட்ராட்டஜி வந்து சேஸ் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளேயிங் 11 பார்த்துருவோம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் வெளியில் ஏறிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. இந்த பிளேயிங் 11 வந்துட்டு யார் யாரெல்லாம் பெட்டராக இருக்கா, யார் யாரெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வில் ஜாக்ஸ், ரைன் ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், நமந்தர், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ராம்பிட் பின்ஸு, ட்ரெண்ட் போல்ட்டு, கிறிஸ் பக்கெட், ஜாஸ்பிரித் பும்ரா, அல்லா கசான்ஃபர். ஸோ இதான் அவங்களோட டீம். இம்பாக்டில் சாதுல் தாகூர் இருப்பார். இந்த பக்கம் பார்க்குறப்ப எய்டின் மார்க்கம், மிச்சால் மார்ஸ், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, ஹிம்மட் சிங்கு, அதுக்கப்புறம் வந்து அப்துல் சமாத் ப்ளே பண்ணுறாருன்னு தெரில. ஏன்னா இவங்க வந்து ஒரு 1 வீக் லாங் கேப்புக்கு அப்புறம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய பிளேயிங் 11 கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். இவங்களும் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டீம் தான். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் இந்த மேட்ச் கண்டிப்பாக உள்ளே வராரு. பட் காலத்தில் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார்னா வச்சுக்குவாங்க அவங்கள. சரி, ஓகே, இந்த பொசிஷனுக்கு ஒரு செட் ஆவார்னு சொல்லிட்டு எப்போயுமே வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஜாஸ் இங்கிலீஷை. ஸோ மேலே டாப் தி ஆர்டர் தான் வருவார். யாருக்கு பதிலாக ஒரு நிக்கோலஸ் பூரானை மேபி அவருக்கு பதிலாக ட்ரை பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஜாஸ் இங்கிலீஷ் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார், அதை நோட் பண்ணிக்கோங்க. முகமது ஷமி, ஆவேஸ் கான், மொசின் கான். ஸோ அவர் வந்து அண்டர் ரேட்டடாக ஒரு நல்ல ஜென்யூன் விக்கெட் டேக்கராக இருந்துகிட்ருக்காரு. நிறையா மேட்ச் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. இம்பேக்டை பொறுத்த வரைக்கும் திக்வேஷ் ராத்தி இல்லை மயங்க் யாதவ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி திக்வேஷ் ராத்தி தான் வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டீம் ஃபார்ம் மட்டும் பார்த்துருவோம். டீம் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் 2 டீமுக்கும் ஃபார்ம்ன்றதே இல்லை இந்த சீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் தோத்துட்டே தான் இருக்காங்க. ஜாஸ்பிரித் பும்ரா வென்யூ ஆவரேஜ்லாம் ஹிஸ்டாரிக்கலாக நல்லா தான் இருக்குது. சூரியகுமார் யாதவுக்கு எந்த கிரவுண்டில் எடுத்துக்கிட்டாலும் வென்யூ ஆவரேஜ், ஹெட் ஆவரேஜ் நல்லா தான் இருக்குது. பட் இந்த இயர் யாருக்குமே சரியாக போகலை எம்ஐயில். ஸோ ஹர்திக் பாண்டியனால் பவுலிங்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, பேட்டிங்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஸோ மோட்டிவேஷன் தான் நல்லா பண்ணாத ஒரு மேட்ச் வந்து திலக் வர்மாவுக்கு. ஸோ அவ்வளோதான் வந்து போய்கிட்டு இருக்குது. எம்ஐயில் வந்து யாருக்குமே ஒழுங்காக போகல. ஸோ இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் ஏன் வந்து ஜிடியில் இருந்த ஒரு ஹர்திக் பாண்டியாவை எகெயின் இங்கே கொண்டு வந்தாங்க, இவர் ஏன் கேப்டன்சி கேட்டார், திரும்ப ஏன் உள்ளே வரணும். ஸோ அந்த டிசிஷன்லாம் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு குஜராத் தான் வந்து ஹர்திக் பாண்டியாவோட ஹோம் கிரவுண்டு, அவருடைய ஹோம் அங்கே தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அவருடைய ஹோம் டீம். ஸோ அதனால தான் வந்து அந்த டீம் உருவாகிறப்ப ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டு உருவாக்குனாங்க. ஸோ அதே மாதிரி வந்த ஃபஸ்ட்டு 2 வருஷத்துலேயே கப் அடித்தாங்க. ஒரு கப்பு, அதுக்கப்புறம் ஃபைனலுமே நடந்துச்சு சிஎஸ்கே கூட. ஸோ அந்த ஃபைனல் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு இருந்த ஒரு
டீமை ஏன் வந்துட்டு இவர் ஹர்திக் பாண்டியா விட்டுட்டு இங்கே கேப்டன்சி கேட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தாருன்றது எனக்கு தெரியல. ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியே குறை சொல்கிறதா இல்லை குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவர் ஜிடியை வச்சு வின் பண்ணியிருக்காரு. அவருடைய கேப்டன்சி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு செட் ஆகலை. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு 5 டைம் கப் அடிச்சு கொடுத்த ரோஹித் சர்மா இருக்கார் இன்னும். ஸோ அவரும் இன்னும் ஃபியூ இயர்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். ஸோ அவரை வச்சே அப்படியே மெயின்டைன் பண்ணி தான் இன்னும் 2 கப்பு அள்ளி போட்டிருக்கலாம் உள்ள அக்கௌண்ட்டில். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இல்லை ரோஹித் சர்மா போனதுக்கப்புறம் ஒரு சூரியகுமார் யாதவ் T20 வேர்ல்டு கப் அவருடைய பர்சனல் பேட்டிங் வந்து சுத்தமாக சரியில்லை தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அவர் கேப்டன்சி வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணியிருக்கலாம், அது அடுத்தடுத்து வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஹர்திக் பாண்டியாவை குஜராத்லேருந்து தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டு நிறைய ஹேட்ரெட்டை வந்து சம்பாரித்து டீமே வந்து கொலாப்ஸ் ஆகி ஸோ ஒரு கோட்டாக இருந்த ஒரு டீம் வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் என்ன சேஞ்ச் பண்ணுறாங்களா, இல்லை டெஸ்பரேட்டாக ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன், இதுதான் எங்கள் டீமு, ஜெயிக்கிற வரைக்கும் இதே வருஷம் ப்ளே பண்ணணுன்ற மாதிரி ப்ளே பண்ணுறாங்களான்றது தெரியல. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டீம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, அது ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ பெருசாக பவுலிங் யூஸ் பண்ணலை இந்த சீசன் 2 மேட்சாக. பேட்டிங் மட்டும் ஓப்பனிங் இறக்கி விட்றாங்க, அதுவுமே ரோஹித் சர்மா இன்ஜுரினால தான். வீக்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய ரன்ஸ் கொடுக்குறாங்க பவுலிங்கில். பெருசாக ஹர்திக் பாண்டியானாலையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. பும்ராவே நல்லா அடிக்கிறாங்க, ஏன்னா பிச்சு வந்து பேட்டிங் பிச்சாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அதுக்கும் மேலே ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். ஸோ வின்னிங் ரேட்டே கிடையாது அவங்களுக்கு. போன மேட்சுமே ஒரு சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போனாங்க முகமது ஷமி. ஸோ அந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஆனால் சூப்பர் ஓவரில் ரொம்ப மோசமாக வந்து தோற்றாங்க. சுரேஷ் ரெய்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 பால்லே மேட்ச் முடிச்சு விட்டார். ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து எம்ஐ வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய ஹோம் ஃபோர்ட்ரஸ்ஸு. ஸோ அட்லீஸ்ட் இந்த மேட்சஸை வந்து ஜெயிச்சு நம்மளுடைய டீமை வந்து செட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. எல்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ரிஷப் பண்டே கேப்டனாக போட்டு அதுக்கப்புறம் வந்து பிளேயர்ஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏடின் மார்க்கம், மிச்சல் மார்ஸ், நிக்லஸ் பூரான் அப்படி தான் வந்து 2 டீம்லேயும் வந்து ஒரு பயங்கரமான டாப் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் கரண்ட் மொமெண்டம் அவங்க ஃபார்மில் இருக்காங்களா, அது ஒர்க் அவுட் ஆகிருக்கா டீம்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட்டு கிடச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த பக்கம் எப்படி ஒரு கேப்டன் ஹர்திக் பாண்டியாவோட இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி, இந்த பக்கம் கேப்டன் ரிஷப் பண்ட்ன்றது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் படி எல்லாத்தையோட ஒப்பீனியனுமே அதுதான் இருக்கும். நீங்களும் அதான் நினச்சிருப்பீங்க. ஸோ 2 டீம் வந்து நெக்ஸ்ட் இயராச்சும் ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணுறாங்களான்றதை பார்க்கலாம். ஸோ டீம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் பும்ராவுக்கு சர்வே பண்ணுவாங்களான்றது தெரியல, அதுதான் அவங்களோட வீக்னஸ். இப்போ நம்ம பிளே ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ நம்ம எப்பயும் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வில் ஜாக்ஸ் 23, 46. டாப் 5ல் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்பிரித் பும்ரா, வில் ஜாக்ஸு, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், மொஷின் கான். ஸோ இவங்க 5 பேருமே டாப் 5 ஸ்டாட்ஸ் இருக்காங்க, பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் எல்ஐசிக்கு எதிராக வில் ஜாக்ஸ் 23, வான்கடையில் 46 ஆவரேஜ், ரயன் ரெக்கல்டு 34, 36, சூரியகுமார் யாதவ் 32, 41, நமந்தர் 24, 28, திலக் வர்மா 27, 31, ஹர்திக் பாண்டியா 22, 29, ராமில் பீட்ஸ் 18, 21, ட்ரெண்ட் போல்ட் 1.4, 1.6. ஸோ இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் தான். இப்போ ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்போயுமே சொல்கிறது, அவருக்கு வந்து கொஞ்சம் டீவேஷன், கொஞ்சம் ஸ்விங்கு இருந்தால் தான் அவரால் வந்து ஒரு மேசிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். அவர் நம்ம ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் பவுலிங் போகிறார், ஃபஸ்ட்டு ஒரு போடுறாருனாலே நம்ம ஓப்பனர்ஸ் நிறைய பேர்த்த வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருப்போம். காரணம் அவர் ஃபஸ்ட்டு ஓவரில் நிறையா விக்கெட்ஸ் எடுத்துடுவார், ஸோ நிறையா பேட்டில் இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசன் தான். பட் இப்போதைக்கு எந்த கிரவுண்ட்லேயுமே பெருசாக அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய இதுவுமே இல்லை. ஸோ அதனால் அவரை பயங்கரமாக எக்ஸ்பென்சிவாக அடிச்சிடுறாங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸ் தான். ஸோ இங்கே பார்க்குறப்ப கிறிஸ் பக்கெட் 1 விக்கெட் எடுத்தார் இந்த வென்யூவில். அப்புறம் ஜாஸ்பிரித் பும்ரா 1.8, 2.1 விக்கெட் ஆவரேஜ். அதுக்கப்புறம் அல்லாஹ் கசான்ஃபார் வந்துட்டு இப்போ தான் எல்ஐசிக்கு எகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாரு. இப்போ வான்கடையில் 1.4 விக்கெட் ஆவரேஜ்னு வச்சுருக்காரு. அவர் இப்போ நல்லா விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். ஸோ சாதுல் தாகூர் 1.1, 1.3. இந்த பக்கம் பார்க்குறப்ப ஏடின் மார்க்கம் 28, 26, மிச்சல் மார்ஸ் 31, 34, ரிஷப் பண்ட் 33, 38, நிக்லஸ் பூரான் 29, 32, ஆயுஷ் பதானி 21, 23, ஹிம்மன் சிங் 19, 17. இவங்கெல்லாம் வந்து அப்துல் சமாத் 22, 20 ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ பெருசாக யாருக்கும் ஆவரேஜ் இல்லை. ஜாஸ் இங்கிலீஷ்க்குமே ஆவரேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. முகமது ஷமி நல்ல விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு 1.5, 1.7. ஆவேஷ் கானுக்கும் இருக்குது, மோசின் கானுக்கும் நல்ல விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. டாப் 5 பிளேயர்ஸ் இவங்க 5 பேர் தான். ஸோ ஜாஸ்பிரித் பும்ரா, வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், மொஷின் கான், இவங்க 5 பேர் தான் நல்ல விக்கெட் ஆவரேஜ் இருக்காங்க. 6வது பொசிஷனில் இருக்குது உங்களுக்கு முகமது ஷமி
ஸோ இங்கிட்ட அல்லா கசன்ஃபார் ஓரளவுக்கு டீசெண்டாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ் பர் ஸ்டாட்ஸ் அதிகமான ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காங்க குறிப்பிட்ட இந்த மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் பவுலர் இம்பேக்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட்டும் ஜாஸ்பிரிட் பும்ராவுக்கும் நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த மேட்ச். குறிப்பாக மிச்சல் மார்க்ஸுக்கும் ஐடன் மார்க்கமுக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீம்ஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதில் வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஜாஸ்பிரிட் பும்ரா எப்படினாலும் டிஃபென்சிவாக போட்டு எப்படினாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ எல்எஸ்ஜி ரொம்ப வந்து பாட்டமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். பெருசாக அவங்களே நல்ல பெரிய பிளேயர் இருக்காங்க. பட் பெருசாக அவங்க எம்ஏயில் எப்படி ஒரு பிளேயர்ஸ் ஃபார்ம்லேயே இல்லையோ அதேமாதிரி அவங்களுமே ஃபார்மில் இல்லை. ஸோ ஜாஸ்பிரிட் பும்ரா அவங்க எல்லாத்தையுமே விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேட்டில்ஸுமே இருக்குது, நம்ம அதையுமே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு முகமது ஷமி அண்ட் மோசின் கான் இவங்க 2 பேருமே ஆவேஸ் கான் இவங்க 2 பேருமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ப்ளஸ் மோசின் கானுமே இருக்கார், அவருமே பவர் பிளேயில் நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, அவருமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பார் இந்த மேட்ச். இந்த 3 பவுலர்ஸ் வந்து நல்லா ஹெவியாக வச்சுருக்காங்க எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறப்ப ஹெட்டுகட்டில் உங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குது. ஆவேஸ் கான், முகமது ஷமி, மோசின் கான் இவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்ல பேட்டில்ன்றதும் இருக்குது. ஸோ இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து இந்த பவுலிங் யூனிட் நல்லா ஸ்ட்ரென்த்தாக தெரியுறாங்க. ஸோ மென்டல் ஏஜ்ன்றது நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ மேட்சப் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது எல்எஸ்ஜிக்கு. எம்ஐக்கு ஹோம் அட்வான்டேஜ். ஸோ இந்த பக்கம் நம்ம மேட்சப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துலாம். ஸோ சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா வெர்சஸ் ஆவேஸ் கான், முகமது ஷமி. ஸோ இந்த பேட்டிலில் எல்எஸ்ஜிக்கு தான் வந்து ஃபேவரபிலிட்டி அதிகம். ஸோ ஆவேஸ் கானும் முகமது ஷமியும் நிறைய டைம் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் பார்க்குறப்ப ரிஷப் பண்ட் வெர்சஸ் நிக்கோலஸ் பூரான் வெர்சஸ் ஜாஸ்பிரிட் பும்ரா. இதெல்லாம் பும்ராக்கு தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கீ பேட்டில்ஸ்ன்றதை பார்த்துலாம். ஸோ பேட்டில் 1 ரிஷப் பண்ட் வெர்சஸ் ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ சூப்பர் அட்வான்டேஜ் வந்து ஜாஸ்பிரிட் பும்ராக்கு தான். ஏன்னா 6 டைம் வந்து 42 பால் அவுட் ஆயிருக்காரு ரிஷப் பண்ட்டு. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, பயங்கரமான பேட்டில்ன்றது இருக்குது. இந்த பக்கம் சூரியகுமார் ஆவேஸ் கான் 24 டெலிவரியில் 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு யாரை ஸ்கையை. ஸோ அட்வான்டேஜ் வந்து ஆவேஸ் கானுக்கு. இங்கே பார்க்குறப்ப முகமது ஷமி ஹர்திக் பாண்டியாவை 3 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெத்தில் இந்த பேட்டில் வரப்போ முகமது ஷமிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட் அதிகம். ஏன்னா கரண்ட்லி ஹர்திக் பாண்டியா பெருசாக ஃபார்ம்லேயும் கிடையாது. ஸோ 25 பாலில் 3 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. கீழே பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த பக்கம் ஜாஸ்பிரிட் பும்ரா நிக்கோலஸ் பூரானி 2 டைம் வந்து எடுத்திருக்காரு 22 பாலில். ஸோ இதுலேயும் அட்வான்டேஜ் ஜாஸ்பிரிட் பும்ராக்கு தான். ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு ஏடின் மார்க்ரம ஹர்திக் பாண்டியா 1 டைம் அவுட் எடுத்திருக்காரு. ப்ளஸ் ட்ரெண்ட் போல்ட்டு லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஸோ அதுலேயுமே வந்து பிரச்சனைன்றது இருக்கும். ஸோ இதில் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியாவோட ஓப்பனிங்கில் போடுறப்போ ஒரு ட்ரெண்ட் போல்ட் கொஞ்சம் த்ரெட்டனிங்காக இருப்பார் ஏடின் மார்க்ரமுக்கு. இங்கே பார்க்குறப்போ ஜாஸ் இங்கிலீஷ் பும்ராக்கு பெருசாக அவுட் ஆனது இல்லை, 26 பால் ஆடி இருக்காரு, அவுட் ஆகலை. ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்றது எல்எஸ்ஜிக்கு இருக்கும். ஸோ அட்வான்டேஜ் வந்து இதில் ஜாஸ் இங்கிலீஷுக்கு தான். மேபி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும்னா அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ஸ்டார்டிங்லேருந்து ரன்கள் அடிக்க இன்டென்ட்டோடு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஜாஸ் இங்கிலீஷ். ஸோ அவர் கண்டிப்பாக உள்ளே ப்ளே பண்ணுவார். நிக்கோலஸ் பூரானுக்கு பதிலாக உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அபிலாட்டி வேறு ஏதாவது பிளேயரை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி பிளேயிங் லெவன் அவங்க செட் பண்ணுறாங்கன்றத லாஸ்ட்டாக நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து கீ பேட்டில்ஸ். ஸோ ஃபேண்டசி டீம் சாக்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ஹை அப்சைட் ஃபேண்டசி டீம் சேஃப் 11. ஸோ நிக்கோலஸ் பூரான், ரைன் ரிகில்டன், சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸு, மிச்சல் மார்ஸு, ஹர்திக் பாண்டியா, ஜாஸ்பிரிட் பும்ரா, முகமது ஷமி, ட்ரெண்ட் போல்ட்டு, ஆவேஸ் கான், மோசின் கான். ஸோ நல்ல பவுலர்ஸ் 2 டீம்லேயுமே இருக்காங்க. அதே மாதிரி அந்தந்த ஓப்பனர்ஸுக்குமே இவங்ககிட்ட த்ரெட்டனிங்கிறது இருக்குது, அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்ஸ்மேன்ஸ் பெருசாக ஃபார்மில் கிடையாது. 2 டீம்லேயும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ஒரு நல்ல பிக் நேம்ஸ் இருக்காங்க. ஸோ ஜாஸ்பிரிட் பும்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் போல்ட்டு, மோசின் கான், முகமது ஷமின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் இருக்காங்க. பட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் யாருமே பெருசாக ஃபார்மில் கிடையாது. அது வந்து ஒரு மைனஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டீமில் வில் ஜாக்ஸ் கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து ஜாஸ்பிரிட் பும்ரா. நல்ல மேட்சப்ஸ் வந்து நிறையா பிளேயர்ஸ் கூட வச்சுருக்காரு. இந்த டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நிறையா பேர் ஜாஸ்பிரிட் பும்ரா ஆடுறதுக்கு திணறி இருக்காங்க, நிறையா டைம் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு ஜாஸ்பிரிட் பும்ரா இது வரைக்கும் இந்த சீசனில் 3 விக்கெட்லாம் எடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இப்போ பிச்சு ரிப்போர்ட் எப்படி இருக்குது, லாஸ்ட்டில் எந்த பிச்சு யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சமாச்சும் பவுலிங்க்கு ஹெல்ப்பாக இருக்குமா இல்லை 200க்கு மேலே தான் போகுமான்றதை பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் டெத்தில் இன்னுமே பும்ராவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா மேட்ச்சில் வந்து எல்எஸ்ஜி அதிகமான விக்கெட்ஸை ட்ராப் பண்ணியிருக்காங்க எல்லா மேட்ச்லையுமே, ப்ளே பண்ண எல்லா மேட்ச்லையுமே. ஸோ அதனால் எம்ஐ பவுலர்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபேவரபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே ட்ரம்பி பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் இங்கிலீஷை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உள்ள ஒரு சூரியகுமார் ஃபார்ம்லேயே கிடையாது. ஸோ அவருக்கு பதிலாக ஒரு ஜாஸ் இங்கிலீஷ் இல்லை ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸுக்கு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு மிச்சல் மார்ஸ் அவுட் ஆயிடுவார் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஜாஸ் இங்கிலீஷ் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி அல்லா கசான்ஃபாரை தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே ரொம்ப இம்பேக்ட் கம்மியாக இருக்கும்னு நம்ம நினைக்கிற பிளேயர் ஆவேஸ் கான் டெஃபினெட்லி.
சாவேஸ் கானுக்கு பதிலாக ஒரு அல்லா கசான்ஃபாரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி நிக்கோலஸ் பூரான் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா குட்டி கிரவுண்டு, ஸோ மிஸ்கிட் ஆனாலும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹை ஸ்ட்ரைக் ரேட்டில் கம்மி பால்ஸில் அதிக ரன்கள் அடிச்சிடுவார். ஸோ எப்படினாலும் வந்து ஃப்ளாப் ரேட்டு இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரம்பி பிக்ஸாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேப்டன்சி ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம். ஸோ வில் ஜாக்ஸ் கேப்டன் இப்போ எம்ஐ சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் கேப்டன், ஜாஸ்பி பும்ரா வைஸ் கேப்டன். எல்எஸ்ஜி சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் கேப்டன், முகமது ஷமி வைஸ் கேப்டன். ஸோ இந்த மாதிரி வந்து இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் ரிஷப் பண்ட்டுக்கு நிறையா பேட்டில்ஸ்ன்றது இருக்குது. ஸோ மேபி ஒரு மிச்சல் மார்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த சீசனில் அவர் தான் ஒரு 1-2 மேட்ச்சில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மிச்சல் மார்ஸ் இங்கே கேப்டனை ட்ரை பண்ணி முகமது ஷமி இருக்கட்டும். ஸோ மும்பை இந்தியன்ஸும் விக்கெட்ஸ் விடுறாங்க மேட்ச் பை மேட்ச், நல்லாவே விக்கெட்ஸ் ட்ராப் ஆகுது. அப்படின்றப்போ நீங்கள் முகமது ஷமியை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எம்ஐ தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 53% இருக்குது. மோஸ்ட்லி எம்ஐ தான் வின் பண்ணுவாங்க. எல்எஸ்ஜியும் கூட்டுட்டு வெளியில் போவாங்க. அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் எல்எஸ்ஜி போயிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகும்னு சொல்லிட்டு. ஆனால் டெஃபினெட்லி எம்ஐ வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப அதிகம். பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகும்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளோட வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்த நாட்களில் வருது. எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ பிச் ரிப்போர்ட்டு, பிளேயிங் 11 இம்பேக்ட் பிளேயர்ஸும் லாஸ்ட்டில் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணிடுவேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.